தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் படிக்க வசதியாக 25% இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது சட்டம். ஆனால் திருப்பூரில் உள்ள தனியார் பள்ளிகள் இதை முறையாக பின்பற்றுவதில்லை என்று பாதிக்கப்பட்ட பெற்றோர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். இதை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. சமச்சீர் கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட பின் திருப்பூர் மாவட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பல மாணவர்கள் மாநில அளவிலான தர வரிசைகளை பெற்று வருகின்றனர். தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என ஆசைப்படும் ஏழை பெற்றோர் கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளை நாடுகின்றனர். ஆனால் திருப்பூரில் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றுவதில்லை. அப்படியே இடம் வழங்க நேர்ந்தால் சம்பந்தப்பட்ட மாணவரை தனிமைப்படுத்துவது, புத்தகம், சீருடை வழங்காமல் இழுத்தடிப்பது, பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்கு அழைக்காதது என மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக தன் மகனை தனியார் பள்ளியில் LKG வகுப்பில் சேர்த்த திருப்பூரை சேர்ந்த பழனிக்குமார் புகார் தெரிவிக்கிறார். ஒரு தனியார் பள்ளியில் கல்வி உரிமை சட்டத்தில் சேர்த்தேன். ஆனால் சேர்த்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா முதல் நாளே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பணம் 7,500 கட்டினா தான் நான் உன் பிள்ளைக்கு எல்லாமே நாங்கள் கொடுப்போம், உன் பிள்ளைய நாங்களும் மற்ற பிள்ளைங்கள மாதிரி படிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது நான் சொன்னேன், கல்வி உரிமை சட்டத்தில் இலவசமாக இப்போ சொல்லித்தரேன்னு சொல்லிடுறாங்களே, இல்லை நான் முடியும் அப்படின்னா தனியாக தான் உட்கார வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இப்போ என் பையன் பார்த்தீங்கன்னா பேர் காந்திஜி, ஒரு வருஷம் எந்த ஒரு புக்குவோ ஸ்கூல் சம்மந்தப்பட்ட இதுவோ இல்லாமல் தான் போயிட்டு வந்துட்டுருக்கான். இந்த பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்க, சில பள்ளிகள் LKG வகுப்புகளில் மட்டும்தான் அரசு இடஒதுக்கீடு செல்லும் என்று கூறி பிற வகுப்புகளில் மாணவர்களை சேர்க்க மறுப்பதாகவும் ஒரு புகார் எழுந்துள்ளது. பணத்தை வாங்கிட்டு கவர்மெண்ட்லேருந்து இன்னும் பணம் வரல, வந்ததுக்கப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை கட்டணமெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசில் அந்த கல்வி உரிமை சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 6 வயதுக்கு மேற்பட்ட 14 வயது உட்பட்ட குழந்தைகள் அனைத்து வகுப்புலையும் சேர்க்கலான் இருக்குது சட்டத்தில். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா LKG மட்டும்தான் அட்மிஷன் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுலேயே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்படி தான் போட்டிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை குறித்து மாவட்ட கல்வி அலுவலர், மாவட்ட ஆட்சியர் என அனைத்து உயரதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றாலும் தீர்வு கிடைக்கவில்லை என்பதே பிரதான குற்றச்சாட்டு. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர், மெட்ரிக் ஆய்வாளர் என்று எல்லாத்துக்குமே நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இப்போ பெட்டிஷன் போட்டிருக்கோம், புகார் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அந்த கல்வி நிறுவனத்து மேலே ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதிகபட்சம் என் பையனோட மனநிலையும் எங்களோட மனநிலையும் ரொம்ப பாதிச்சிருக்கிறது தான் இது ஒரு கல்வி உரிமை சட்டத்தில் நடந்திருக்க உண்மை. கடந்த வாரம் அரசு அதிகாரிகளை கண்டித்து உண்ணாவிரதம் மேற்கொண்ட திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கூட இந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டினார். கல்வி உரிமை சட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இருப்பதோடு உயர் அதிகாரிகள் கண்காணிப்போடு செயல்பட்டால் மட்டுமே சாமானியர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அந்த சட்டம் அமையும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளியவர்களுக்காக அரசு நடைமுறைப்படுத்தும் ஒவ்வொரு திட்டமும் அவர்களை சென்றடைந்ததா என்ற கேள்வி நிலுவையில் உள்ள நேரத்தில் கல்வி உரிமை சட்டத்திலும் இந்த நிலை தொடர்வது ஏழை எளிய மாணவர்களின் கல்வியை கேள்விக்குரியதாக மாற்றியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர்.